வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlus Nord CE3 Lite ஒரு புது மொபைல் ஃபோன் 20,000 செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் இந்த OnePlus Nord CE3 Lite எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னுடைய விமர்சனத்தை இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இந்த OnePlus Nord CE3 Liteோட சேர்த்து OnePlus Buds 2 அவங்க லான்ச் பண்றாங்க. அதனால ஒரு பெரிய பாக்ஸ் பேக்கேஜிங்ல இரண்டையுமே சேர்த்து நம்ம அமைச்சிருந்தாங்க. உள்ளுக்குள்ள திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு ப்ராடக்ட்டுமே உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ அந்த OnePlus Buds 2 விமர்சனம் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த Nord CE3 Lite மொபைல் ஃபோனுடைய விமர்சனம் நம்ம பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் Nord அப்படிங்கிறது தனியாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இந்த டிசைனில் ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் பிளாக் ஆன் பிளாக்னு இருந்தப்போ கான்ட்ராஸ்ட் அவ்வளோவா இல்லை. ஸோ கடைகள் எல்லாம் வைக்கிறப்போ நல்லா துண்டா தெரியணுங்கிறதுக்காக இந்த டிசைன் அவங்க மாற்றிருக்காங்க போல. பின்புறத்து இந்த ப்ராடக்ட்டுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. பாக்ஸை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நம்ம பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 2 கலரில் அவைலபிளாக இருக்கு. போர்ட்டல் லைம் மற்றும் குரோமேட்டிக் கிரே. ஸோ நம்ம கிட்ட வந்திருக்கிறது குரோமேட்டிக் கிரே. இதை எடுத்து கீழே என்ன பார்த்தோம்னா 80 வாட்டுக்கான சூப்பர் வோக் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல் ஃபோன் 67 வாட் சார்ஜர் தான் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கடா கொசுரு அப்படின்னு சொல்லிட்டு 80 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அப்புறம் USB Type-C கேபிள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் பிளாஸ்டிக் தான், ரிம்ஸுமே பிளாஸ்டிக் தான். வெயிட் ஒரு 195 கிராம்ஸ் இருக்கு. ஆனால் பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஒரு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்ட தான் செய்யுது. க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நல்ல ஒரு கேஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Nord CE3 Lite மொபைல் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக்கை அவங்க ரிமூவ் பண்ணிடல. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இது ரிமூவ் பண்ணாது, நல்ல விஷயம். பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது, USB Type-C-க்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இங்கே ஒன்று, மேலே ஒன்று, டூயல் ஸ்பீக்கர்ஸ். நல்ல ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப லவுடாக இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% வால்யூம் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எக்ஸ்ட்ராவாக பூஸ்டட் 200% வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 100% வச்சாலே லவுடாக தான் இருக்குது. இது 100ங்கிறத அவங்க 200 நம்பர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். மொபைலுடைய ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ளஸ் பவர் பட்டன் இருக்கு. நடுவில் வச்சிருக்காங்க. ஸோ இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மொபைல் ஃபோன் லாக்காக இருக்கிறப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் தொட்ட உடனே டக்குன்னு ரெஸ்பான்சிவாக அன்லாக் பண்ணிடுது. அதே மாதிரி நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த வால்யூம் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சிம் கார்டு ட்ரே ஒரு ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாட்டி 2 சிம் கார்டு நீங்கள் SD கார்டு போய் யூஸ் பண்ண விரும்பலைன்னா 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5G மொபைல் ஃபோன். 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இரண்டாவது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து தான் உங்களுக்கு இரண்டாவது லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. மொபைலுடைய பின்புறத்தில் 2 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் 3 கேமரா இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய கணக்குப்படி ஒரே கேமரா தான், மற்ற 2ம் அல்ல கைகள். ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். OnePlus Nord CE3 Lite மொபைல் ஃபோனில் Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.72 இன்ச் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட LCD பேனல். ஆமாம், இது ஒரு LCD பேனல், AMOLED பேனல் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸில் அவங்க கண்டிப்பாக AMOLED பேனல் கொடுத்துருக்கலாம். பட் இருக்கிறத வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, ரெஸ்பான்சிவ்னஸும் நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் கம்பெனி மாதிரியே இருக்கக்கூடிய அசாஹியினுடைய டிராகன் ட்ரெயில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், அசாஹி டிராகன் டைல் கிளாஸ் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் நல்லா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்றதுக்கு கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரிச்சாவும் பிரைட்டாவும் இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் AMOLED இருந்திருந்தால் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். பட் அவுட்டர் கண்டிஷன்ல நம்ம யூஸ் பண்றப்போ பிரைட்னஸ் ஒரு 680 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. படம் பார்க்கறது, எழுத்துக்கள்லாம் பார்க்கறது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிராக்டிக்கலான ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேக்கு மேல இருக்கக்கூடிய நாட்ச்மே பாத்தீங்கன்னா பொட்டு நாட்ச் கொடுத்துருக்காங்க, சொட்டு நாட்ச் கொடுக்காது, நல்ல விஷயம். ஓவராலா எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. யூஷுவலா OnePlus மொபைல் ஃபோன்னாலே AMOLED பேனல் தான் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க AMOLED பேனலை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அவ்வளோதான். ஆல்ரைட், ஸோ பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமரா பற்றி நம்ம பேசுவோம். மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் சாம்சங்குடைய HM6 சென்சர். இதில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய 2 அல்லக்கைகள் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். இது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் கேமராவில் அவங்க 3x லாஸ்லெஸ் ஜூம்லாம் இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிக்கல் ஜூம் மாதிரி உங்களுக்கு வராது. பட் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் ப்ளஸ் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, டீடைல்ஸ் ரொம்ப லாஸ் ஆகாமல் இருக்கு. லோ லைட்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு சில அல்காரிதம்ல அல்காரிதம்லாம் கிக்கின் ஆகி ஓரளவுக்கு கலர்ஸை ரிட்டர்ன் பண்ணி நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்காக தான் இந்த 2 மெகா பிக்சல் கேமரா தேவைன்னு இல்ல. சோ அது இல்லாம அந்த வேலையை நம்ம பார்த்திருக்கலாம். 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வச்சு எடுக்கக்கூடிய போட்டோஸ் அதை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. 1080p வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 4K வீடியோஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. OnePlus Nord CE3 Lite மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துகிட்டே பேசுகிறேன். ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். வாய்ஸ் கிளாரிட்டி அப்புறம் வீடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ரியர் கேமராவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், இரண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த 1080p வீடியோஸ் 30 FPS தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் இதில் இருக்குது. 4K கூட இல்லை. 1080p வீடியோ 60 FPS கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபீஸ்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்ல செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபீஸ்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. Nord CE3 Liteல ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசர். இது வந்து ஒரு 5G சிப்செட், நல்ல ஒரு சிப்செட். இதோட சேர்த்து உங்களுக்கு ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வேரியன்ட் தான், 8GB ரேம், LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 மாடல் இருக்கு, 128 மற்றும் 256GB UFS 2.2 கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இருக்கு. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது, GPS எல்லாமே இருக்கு. இந்த Snapdragon 695 ஒரு நல்ல ஒரு ப்ராசருங்க. நீங்கள் கேம்ஸ்லாம் போட்டு ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ்லேருந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கூட போட்டு ஓரளவுக்கு நீங்கள் விளையாடலாம். பட் மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டிங்கன்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஹீட்டிங் இப்போ அவ்வளோவா கிடையாது. முக்கியமாக ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை சுத்தரவா கிடையாது. கேமுக்கு மட்டும் கிடையாது, UI யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ஹார்ட்வேர் நல்லா ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் இருக்குது. அதை வந்து மெர்ச்சுவல் மேம் மூலமாக இன்னொரு 8GB நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பேரால் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காக சொல்கிறேன் அதை. ஆல்ரைட், இந்த சாஃப்ட்வேருக்கு வருவோம். ஆக்சிஜன் OS 13.1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13ல் ரன் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் எவ்வளோ வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு இப்போ கரண்ட் தெரில. தெரிஞ்ச உடனே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுறேன். கலர் ஓஎஸோடைய சாயல் இதில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ வால்பேப்பர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர்ஸ், ஃபாண்ட், ஐக்கன், அப்புறம் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன், அப்புறம் டிஸ்பிளேனுடைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஸ்பெஷல் பிக்சரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன், ஃப்ளெக்சிபிள் விண்டோஸ், குவிக் ரிட்டர்ன், ஸ்மார்ட் சைட் பார், கிட் ஸ்பேஸ், சிம்பிள் மோட், ஜென் ஸ்பேஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்களாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த OnePlus மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூகுள் டயலர் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. பட் நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் டயலர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த டயலர் அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் கால் ரெக்கார்ட் பண்ணுற அம்சங்கள் உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிரும். பட் நான் பர்சனலாக யாருக்காலையும் ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இது அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுக்குள்ளேயே 5000 mAh பேட்டரி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது நமக்கு. பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ ஃபுல் சார்ஜ் 43 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து இந்த மொபைல் ஃபோன் சாலிடாக 2 days வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கும். இந்த OnePlus Nord CE3 Liteடைய விலை, கரெக்டான விலை எனக்கு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தெரியல. தெரிஞ்ச உடனே கீழே கமெண்ட் செக்ஷன் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் நான் போட்டு விடுறேன். பட் என்னுடைய கணிப்பு என்னன்னா இது வந்து 20000 செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு டீசென்டான மொபைல் ஃபோன், இதுக்கு முன்னாடி வந்த OnePlus Nord CE3 Lite இருக்கட்டும், CE3 2 Lite இருக்கட்டும், இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸா இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனும் ஒரு ரெக்கமெண்டட் 20000 செக்மெண்ட்ல ஒரு ரெக்கமெண்டபிள் மொபைல் ஃபோனா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.